ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் எதை நீங்க வாங்க நதி கிடைக்கும் வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புரியரை நீங்க வாங்க சந்ததி கிடைக்கும் வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் ராமரோட பரம்பரை தானே புலியரை கருப்பசாமி ஐயப்பசாமி சித்தரோட அருள்வாக்கு முழு முதற் கடவுளை வணங்கி அரோகரா என்று முழங்கி பாண்டி சித்தர் வழியில் வந்த ஐயப்பசாமி கருப்பசாமி சத்தியத்தால் காட்சி தரும் சாமி என்போம் மகிழ்ச்சியான அருள்வாக்கு தருகின்ற சாமி என்போம் எலும்பிச்சையாலே அனைத்து நோய்களை தீர்த்து வைக்கும் சாமி என்போம் திருநீரு தந்து பெரும் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் பாவங்கள் போக்கும் சாமி என்போம் சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா சமதர்மம் வளர்க்கும் நம்ம சாமி அல்லவா பிரமதம் வந்தாலும் அருளும் அல்லவா கட்டுமனை வீட்டுக்கிங்கே காவலாக இருப்பவராம் கட்டுமனை பூர்த்தியடைய ஆசி தருவார் கட்டு போட்டு நிறுத்தியதை கட்டுடைத்து அவரே தருவார் கட்டுப்பாடாய் வாழ்பவன் நெஞ்சில் குடியிருப்பார் மடியேந்தி வரம் கேட்டா மறுக்காம தருபவராம் மனதார வேண்டினாலே மறுகணமே வருபவராம் கற்பூர தீபம் ஏற்றினாலே ஒளியில் அவரே தெரிவாரே கருப்பசாமி என்றே அழைத்தால் இதயம் முழுதும் நிறைவாரே எதையும் முடித்து தருவாரே புலியரை புண்ணிய பூமி நாமும் கொள்வோம் புலியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் புலியரை புண்ணிய பூமி நாமும் தொழுவோம் புலியரை கருப்பசாமி அருளை பெறுவோம் வெள்ளை குதிரை ஏறி வரும் கருப்பசாமிதான் வெற்றி மாலை சூடி வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கஷ்டமெல்லாம் தீர்க்க வரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் கண்ணெதிரே காட்சி தரும் கருப்பசாமிதான் புலியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புலியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் புலியரை நீங்க வாங்க சந்ததி தழைக்கும் புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க நிம்மதி பிறக்கும் நிம்மதி பிறக்கும்
எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய அருள் கருணையை நோக்கி ஒவ்வொரு வியாழனும் வெள்ளியும் குளியறையிலே கருப்பசாமி கோவிலில் புனிதமான அருள்வாக்கும் பக்தர்களுடைய மனக்குறைகளும் தீர்ப்பதற்கென்று ஒரு தெய்வஸ்தலம் இருக்கிறது என்ற நினைவுகளோடு ஒவ்வொரு வியாழன் வெள்ளியும் வந்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் நம் தெய்வத்தினுடைய அருள் கருணையை பார்த்து மனதுக்குள்ளே தியானித்து ஒரு அதிசயிக்கக்கூடிய தெய்வீகமான ஒரு இடமாக புளியரை திகழ்கிறது என்ற தூய எண்ணங்களோடு நம் தெய்வத்தை வழிபட்டு அவர்களுடைய எண்ணத்துக்குள் தியானம் செய்து நிறைவேறி கொண்ட பக்தர்களும் நிறைவேற காத்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருடைய எண்ணங்களும் பூரணமாக மகிழ்ச்சி அடைந்து இந்த பூதலத்தில் உங்களுடைய எல்லாருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்றும் நாம் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஐயன் கருப்பசாமியை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்று நமக்கு நம் நாடு விடுதலையான அற்புதமான ஒரு புனிதமான நாள். இந்தியா என்றொரு நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு. இந்தியா என்றொரு நாடுண்டு, அது அந்நியர் ஆடும் வேட்டை காடென்று என்று அண்ணாதுரை அவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிலே ஒரு காலத்தில் அடிமை தலையாக இருந்த நம் நாட்டை சித்தரித்தார். இந்தியா என்றொரு நாடொன்று, அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு. இயற்கை வளமும் பச்சை பசுமையான வளமைகளும் தானியங்களும் தாது பொருள்களும் கனிம வளங்களும் பெருத்திருக்கும் இடம் என்று ஒன்று இருந்து அது உலகத்தில் அதிசயிக்கக்கூடிய புனிதமான ஒரு நாடாக இருந்தால் அது இந்தியாவாகத்தான் இருக்கும் என்று மனதிலே நினைத்து அந்த ஒரு வாசகத்தை எழுதினார். இந்தியா என்றொரு நாடென்று இந்தியா என்றொரு நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு மிக உண்டு. அடுத்து கூறினார், இந்தியா என்றொரு நாடுண்டு, அது அந்நியர் ஆடும் வேட்டை காடென்று. ஒரு காலத்தில் 47க்கு முன்னால இந்தியா அடிமைப்பட்டு சுதந்திரத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்த காலத்தில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் சுட்டு தள்ளப்பட்டு இறந்தார்கள் இந்தியர்கள். அதே போல அந்த சுதந்திர வினாவுக்காக ஒவ்வொரு வினாடிகளும் தம் உள்ளத்தை பறிகொடுத்து கொண்டிருந்த புரட்சி வீரன் பகத்சிங் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்துக் கொண்டார். கப்பலோட்டிய தமிழனாகிய ஓட்டப்பிடாரத்திலே செக்கெழுத்த செம்மலாகிய சிதம்பரனார் அவர்கள் தன் சொத்துக்களை எல்லாம் இந்திய விடுதலை போராட்டத்துக்காக எல்லாத்தையும் பறி கொடுத்து விட்டு கடைசியில் சென்னையில் சென்று ஒருவரிடம் பணி செய்து மீண்டும் தன் சொந்த ஊருக்காக வந்து எழுத்து பணியிலே ஈடுபட்டு தன் வாழ்வை மறைத்துக் கொண்டார். தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் சுதந்திரமாவதற்கு முன்பே தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாண்டு பணிந்திட வாரீர் என்று ஞானத்திலே சுதந்திரம் ஆகிவிட்டதாகவே ஞான கவியாக இருந்து கற்பனையில் பாடினான். அவன் மறைந்த பின்பு இந்த நாடு சுதந்திரமாகியது. சுதந்திர தாய்க்கொடியாகிய தேசிய கொடியை ஏற்றியது. அந்த தேசிய கொடியை ஏற்றுகின்ற அந்த நினைவின் அலைகளில்தான் இன்றும் நாம் குடியரசு தினம், சுதந்திர தினவிழா ஆகிய நாட்களிலே அந்த அற்புதமான கொடியை ஏற்றி தாய் வணக்கம் செய்வது போல் இந்த பாரத மாதாவுக்கு நம்ம வணக்கம் செய்து எல்லோரும் ஒன்று கூடி வாழ வேண்டும் என்ற இன்புற்று வாழுகின்ற ஒரு தத்துவத்தை உறுதிமொழியாக எடுத்து இந்த சுதந்திர குடியரசு பெருவிழாவை எல்லோரும் இன்று வரை வாழ்த்தி கொண்டிருக்கிறோம். நாமும் இந்த தேசத்திற்காக எல்லா மக்களுக்காக ஆனந்தமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி நம் மக்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஆனந்தமாக வாழ வேண்டும், எல்லோரும் புனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நன்னாளில் எல்லோருக்கும் வாழ்த்து கூறுகிறேன். வணக்கம். எப்பொழுதுமே மனிதன் ஞானத்தை பற்றி பேசாத காலங்கள் இல்லை. ஞானத்தை பற்றி பேசுகின்ற பொழுதெல்லாம் ஒரு படி கீழே இறங்கிவிட்டால் அந்த இறங்கிய படிகள் பக்தியாக மாறிவிடும். அந்த பக்தி என்னும் படிக்குள்ளே மூழ்கி விட்டோம் என்றால் அதில் நமக்கு பல ஸ்தோத்திரங்கள், மந்திரங்கள் இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்துவிடும். ஏனென்றால் பக்தி மயக்கத்திலே எழுதப்பட்டவைகள் தான் நமக்கு மந்திர உபாசனைகள், காயத்ரி ஜபங்கள், இப்படிப்பட்ட 7 கோடி மந்திரங்களும் பக்தி மயக்கத்திலே எழுதப்பட்டவை தான். அந்த மந்திரங்களை நாம் சொல்லுகிற பொழுது இறை சக்தி எங்கோ இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக மனிதன் உணர்ந்து
அந்த கோவிலிலே ஓதுகிற பொழுதெல்லாம் இறைவன் இதை கேட்கிறான், ரட்சிக்கிறான், ரசிக்கிறான் என்று சொல்லிதான் எல்லோரும் அவரவர் இஷ்டப்படி வணங்கக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தைகளை சொல்லித்தான் கடவுளை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். அது இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் என்று இல்லை, எல்லா மார்க்கத்திலுமே கடவுளை கண்டோ காணாமலோ அந்த சக்தி நிச்சயமாக நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறது என்ற ஒரு மெய்ப்பாட்டில் அவரவருக்கு பிடித்த ஸ்தோத்திரங்களையும் கருத்துக்களையும் மந்திரங்களையும் சொல்லி இறை வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சக்தி கேட்டுக்கொண்டுதான் இருந்தது, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. அந்த சக்தியை தன்மையப்படுத்தி கொண்டவர்கள் தீர்க்கதரிசிகள், சித்தர்கள், யோகியர்கள். சித்தர்கள் என்றால் என்ன, யோகியர்கள் என்றால் என்ன, தீர்க்கதரிசிகள் என்றால் என்ன? தீர்க்கதரிசி மனதை ஒருநிலைப்படுத்தியோ ஒருநிலைப்படுத்தாமலோ தான் எடுத்த எண்ணங்களுக்கு அவனுக்கு கனவிலோ நினைவிலோ தரிசனமாக தெரிந்து அது நடைமுறைக்கு வரக்கூடிய காட்சியாக இருந்தால் அதற்கு பேர் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசன வழியில் சில பேர்களும் யோகம் தன்னுடைய உடலை ஒன்றாத உணர்வுகளை ஒருமித்து காட்டி உடலை வலியுறுத்தி தன் பக்கம் திருப்பிக் கொண்டு உணர்வுகளை ஒருமித்து கொண்டு வந்து அதில் ஒரு ஆற்றலை பெற்று வாழுகின்ற தன்மைக்கு பெயர் யோகம். அப்போ தீர்க்கதரிசி யோகம் ரெண்டுக்கும் வேறுபாடு. அடுத்துதான் வருகிறது சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுதே என்னன்னா, தன் உள்ளத்தை இறைவனுக்கு சமர்ப்பணமாகி தான் வேறு இறைவன் வேறு இல்லை என்ற நிலையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னை தெளிவுபடுத்தி கொண்டு இருக்கின்ற மெய் ஆற்றலின் தன்மையை சித்தத்தில் உள்ளத்தில் பெற்று நான் அதுவாக இருக்கிறேன் என்னும் தத்துவத்தில் இருந்து கொண்டிருக்கும் நிலைகளுக்கு பெயர் சித்தர்கள் என்று பெயர். இதை கடந்த ஒரு நிலை இருக்கிறதா அப்படி என்று ஒன்று பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது ஞானியர்கள், சித்தர்களும் ஞானியர்கள் தான். ஞானியர்கள் என்பதும் இதுல என்ன விஷயம் அப்படி என்று சொன்னார், ஞானியர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுகிற பொழுது மனிதனுக்காகவோ யாருக்காகவோ எந்த விஷயத்திலும் ஈடுபட்டாமல் தானும் இறைவனும் உண்டு என்ற ஒரே நிலையிலே தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கின்ற நிலைகளுக்கு பெயர் ஞான நிலை. சித்தர்கள் நிலை எப்படி என்றால், ஞானத்தை தான் பெற்று தன்னுடைய சித்தத்தில் இறை உணர்வையும் சுமந்து உலகத்துக்காக சேவை செய்து கொண்டு தன்னுடைய ஆத்மாவை இறைவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்ட நிலையில் பல அற்புதங்களை செய்து இறை சக்திக்கு மெய்யாக காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை சித்த ஞான நிலை. இப்படி முன்னிலைகளை பெற்றதுதான் நமது ஞான நிலைகள். இந்த மூன்று நிலைகளுக்கு ஒரு மூன்று விதமான சக்தி இருக்கு. யோக சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. அதை சொல்லுவாங்க இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி. இச்சாசக்தி எதையும் தொடாதவை, எதையும் இச்சிக்காதவை, எதையும் ஏற்காதவை. கிரியாசக்தி உருவமற்ற ஒரு நிலையில் வெட்ட வெளியில் கூட ஒரு உருவத்தை உருவாக்குகின்ற ஆற்றலுக்கு காரணமாக இருக்கின்ற பிராண ஆற்றலுக்கு பேர் கிரியாசக்தி. ஞான சக்தி இந்த நிலைகளுக்கெல்லாம் மூலமாகவும் பெருநிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பேர் ஆற்றலாகிய இறைவன் என்னும் ஒரு மகா சக்தியை நினைத்த பொழுது தனக்குள்ளும் தனக்கு வெளியேயும் அதோடு இணைந்தும் நடத்துகின்ற ஒரு ஆற்றலுக்கு பெயர் ஞான சக்தி. இந்த கிரியாசக்தி என்பது எப்படி அப்படி என்று நம்ம பார்க்கும்போது பல ஞானியர்களே இந்த கிரியாசக்தியை பயன்படுத்தி இருக்கிறார்கள். கிரியாசக்தி என்பது சினிமாவில் கிரியோசிசன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேர் இந்த கிரியாசக்தியிலிருந்து தோன்றியதா அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணதுக்கெல்லாம் நான் வரல. ஆனா அந்த கிரியோசிசன் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது உருவாக்கப்பட்டவை என்பது உருவாக்கல், ஒரு திரைப்படத்தை உருவாக்கல். அப்ப கிரியாசக்தி என்பது என்ன? இல்லாத ஒன்றை உருவாக்குதல். இருக்கிறத உருவாக்குறதுக்கு பேர் உருவாக்குதல் என்பது இல்லையே, உருவாக்குதல். எப்படி உருவாக்குதல்? அதுதான் இங்க உள்ள மெயின் உள்ள விஷயம். அதுதான் இந்த உருவாக்குதல் என்று நாம சொல்லுகிற பொழுது முதல்ல ஒரு ஒரு குயவர் ஒருத்தர் ஒரு பானையை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். நினைப்பதற்கு முன்பே இந்த பானையை இந்த வடிவத்தில் செய்ய வேண்டும்னு ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள அவர் உள்ளத்துக்குள்ள என்ன செய்யும், அந்த தோற்றம் தெரிஞ்சிடும். இந்த தோற்றம் தெரிந்த உடனேயே மண்ணை குலைப்பதும் அதுக்கு வேண்டிய உபகரணங்களை வைத்து அந்த வடிவத்திலே கொண்டு சேர்ப்பதுமாக இருக்கு. அப்படி என்றால் உருவத்தை உருவாக்குவதற்கு முன்பே தன் உள்ளத்தில் தோன்றிய தோற்றம் எதன் அடிப்படையில் தோன்றியது, இதுதான் இந்த இடத்தில்
சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உருவத்தை நாம தோற்றுவிப்பதற்கு முன்பு, அந்த பானையை வரைவதற்கு முன்பு அவருடைய உள்ளத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு காட்சி கிடைத்தது இல்லையா? அந்த காட்சி அவருக்கு எப்படி கிடைத்தது? அவர் தான் நினைக்க வேண்டாம். உலகத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. நான் ஒரு உதாரணத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்படிங்கையில அந்த உள்ளத்தில் தோன்றியதே, அந்த வடிவமைப்பு எப்படி தோன்றியது? எங்கிருந்து தோன்றியது? அந்த வடிவம் இதற்கு முன்னால் இருந்தது இவன் கண்ணுக்கு தெரிந்ததா? இதற்கு முன்னால் இருந்தது இவன் கண்ணுக்கு தெரிந்ததா? அல்லது இருக்க போறதாக கற்பனை செய்து இவரை சிந்திக்க வைத்ததா? இப்படியெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த ஒரு பொருளை உருவாக்குவதற்கு முன்பு உள் நினைவிலே தோன்றிய ஆற்றலுக்கு பெயர் கிரியாசக்தி. அந்த கிரியாசக்தியை உருவத்தாலும், அதாவது ஒரு அழாம இருக்கமா, அமைதிப்படுத்துமா குழந்தை. சராசரி மனிதன் ஒரு ஓவியன் படத்தை வரைவதற்கு முன்னால மனக்கண்ணுக்குள்ள ஓவியத்தை வரைஞ்சு குறிச்சிருந்தான். மனத்திரையில இந்த வடிவத்துல இப்படி கொண்டு வரணும், இங்க பசுமை காட்சி இருப்பதாக தோன்றணும், இங்க 2 கும்பா இருக்கிறது மாதிரி இருக்கணும், இங்க பூக்கிண்ண இருக்கிறது மாதிரி இருக்கணும். இப்படி நினைச்சு அவனுடைய உள்ள திரையிலே ஒரு ஓவியத்தை வரைந்து விட்டு தான் அவன் வெளித்திரைக்கே வருகிறான். உண்மையா? உள்ள திரையில் வரைந்தானே, அந்த ஆற்றல் என்ன? அது மன ஆற்றலா, உணர்ச்சி ஆற்றலா, அல்லது விதும்பல் மிகுந்த ஒரு அறிவின் ஆற்றலா? இப்படியெல்லாம் யூகிக்கும் பொழுது அது ஒரு கிரியா நிலை. அதாவது தன்னுடைய மனதின்படி ஒரு ஒரு பொருளை உருவாக்குவதற்கு ஏற்றுக்கொண்ட ஒரு கற்பனை வளம். இந்த கற்பனை இந்த பிரபஞ்சத்துல எந்த மூல முடுக்கிலையாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இருந்தது. அவன் அதை கண்ணால பார்த்தானா பார்க்கலையா? கண்ணால பார்த்தானோ பார்க்கலையோ, இந்த பிரபஞ்சத்தில் தோன்றுகிற காட்சிகள் முதல் வீசுகின்ற காற்று வரை அவன் மேனியிலே தொடுகிறது. மேனியில் ஒரு சவ்வாது போட்டவனுடைய வாசனை காற்றில் கலந்து நம்மை தொடுகிற பொழுது மணக்கிறது. கருவாடு வைத்திருக்கிறவனுடைய நெடிய மனம் நம் மேனியை தொடும் பொழுது பூசுகிறது. அப்ப எல்லாமே காற்றின் மூலமாகத்தான் நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஒவ்வொரு பொருளும் நம்முடைய உணர்வுகளை தொடுகிற பொழுது மனமாற்றம், அறிவு மாற்றம், இவைகளெல்லாம் ஒவ்வொரு நொடிக்குள்ளையும் நமக்கு ஏற்படுது. இதான் உண்மை. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஏற்படுது. அப்படி ஏற்படுவதை போல இந்த பிரபஞ்சத்திலே உலாவுகிற காட்சி, ஒளி, இவைகள் அனைத்துமே நமதுடைய நுண்ணறிவு மிகுந்த நம்முடைய மேனியில் தொடுகிற பொழுது நம்மளை அறியாமலேயே நம்முடைய உள்மனதிலும் நம் உணர்விலும் ஒவ்வொரு பதிவுகள் ஏற்படுகிறது. அந்த பதிவுகளின் மூலமாக நமக்கு கற்பனை வளம் தோன்றுகிறது. அந்த கற்பனையை நம் கைவண்ணமாக்கி சித்திரமாய், சிலையாய், ஒரு உருவ பொருளாய் இப்படி நம்ம தோற்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் விஷயம். அப்ப இது கிரியாசக்தி. இது யாருடைய கிரியாசக்தி? சராசரி மனிதனுடைய கிரியாசக்தி. பக்குவப்பட்ட ஞானியின் கிரியாசக்தி எப்படிப்பட்டது? அதுதான் அந்த விஷயம். ஏன்னா ஞானிகள் மூலமா தான் நம்ம கிரியாசக்தியவே நம்ம தெரிஞ்சிருக்கிறோம் இல்லையா? இங்க இருந்து மதுரைக்கு போனோம் அப்படின்னு சொல்லுதோம். மதுரை அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு மதுரையில கோபுரம், அங்க போல பஜாரு, அத்தனையும் 2 செகண்ட்ல தெரிஞ்சிடும். மதுரைன்னு நினைச்ச உடனே 2 செகண்ட்ல தெரிஞ்சிடும் நமக்கு. இப்படி தெரிஞ்சுது அது என்னது? சரி பாப்போம். அமெரிக்கான்னு சொன்னோன்னே எத்தனை பேருக்கு தெரியும்? மதுரை நம்ம பேருக்கவனுக்கு தெரியும்யா. அமெரிக்காவுக்கு இங்க இருந்து போகல, யாருக்கு தெரியும்? தெரியாது. அப்போ இந்த இடத்தை நீங்க டிஃபரண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்றோ ஒரு நாள் பார்த்தது, என்றோ ஒரு நாள் சந்தித்தது நம்முடைய உள்ளத்திலே உடனடி காட்சியாக தெரிகிறது. இதற்கு பெயர் என்ன? இயல்பு நிலை கிரியாசக்தி. இதற்கு பெயர் இயல்பு நிலை கிரியாசக்தி. இயல்புக்கு மாறான ஞான சூட்சமத்திலே ஒரு கிரியாசக்தி இருக்கு. அது என்னது அப்படின்னு சொன்னா, வெட்ட வழியில ஒரு சித்தர், ஒரு ஞானி ஒரு வடிவத்தை வரைகிறார். வெட்ட வழியில எல்லாரும் சொல்லுவாங்க சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்பாங்க இல்லையா? ஆனா இப்போ சித்தர்கள் ஞானில தான் இந்த வெட்ட வழியிலேயே ஒரு வடிவத்தை இப்படி வரைகிறார். வரைஞ்சி தன்னுடைய பிராணனை அந்த வடிவத்துக்குள்ள செலுத்தி அதுக்கு 9 வகையான சப்தநாத ஒலிகள் இருக்கு. எப்படி 9 நாத சப்த ஒலிகள்? 7 ஆதாரத்தில் எழுகின்ற சப்தங்களும் பிரபஞ்ச சப்தமும், புரியுதா? தன்னுடைய அறிவின் முதலாகிய தன்னுடைய சப்தமும் சேர்ந்ததுதான் 9 வகையான சப்தம். அந்த 9 வகையில் உயிர் கொடுப்பதற்கென்று ஒரு சில எழுத்து ஒலிகள் இருக்கிறது. அந்த எழுத்து ஒலிகள் மிகுந்த ஆற்றலை
இந்த வெட்ட வெளியிலே வரைந்து கொண்ட இந்த வடிவத்துக்குள்ள செலுத்தி பிரபஞ்ச சக்தியும் செலுத்தி அதை அப்படி அந்த வடிவத்தை தூக்கி இந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்னா அந்த வடிவம் அப்படியே காற்றின் மூலமாக எங்கே அனுப்புகிறாரோ அங்கே செல்லும். நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கே செல்லும். அங்க போய் இந்த இடத்தில் இந்த சக்தியோடு இருப்பாயாக அப்படின்னு அதுக்கு பிராணனை கொடுத்து அதுக்கு ஒரு அந்த சப்தஞான ஒலிகளை கொடுத்து அங்க போய் இருக்க வச்சாச்சுன்னா அந்த சக்தி எங்கேயோ ஒரு மூலை முடுக்கல அப்படியே இருந்துகிட்டு எந்த நோக்கத்தில் இந்த ஞானி அழுப்பப்பட்டாரோ அந்த சக்தியோடு அங்க இருக்கும். இந்த சக்தியின் பெயர் ஞான கிரியா சக்தி என்பது பெயராகும். சித்தர்கள் ஞானியர்கள் அகத்தியர் பிரதிஷ்டை பண்ணார் இந்த சிவலிங்கத்தை சொல்லுதோம். பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணார் இந்த சிலையை. இந்த கோயிலை இந்த முனிவர் பிரதிஷ்டை பண்ணினார். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இந்த கிரியாசக்தி மூலமாக சித்தர்கள் ஒரு வெட்ட வடிவத்துல எழுப்பி அதுக்குள்ள தன்னுடைய பிராணனையும் பிரபஞ்ச பிராண சக்தியையும் உள்ளே பதிவாக்கி அது இன்னென்ன சேவைகளை எல்லாம் இந்த உலக மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை சத்திய பிரமாணம் செய்து ஒரு கட்டுக்கோப்புகளை வைத்து இந்த சிலைக்குள் நீ இறை சக்தியாக இருப்பாயாக, இந்த தெய்வத்தின் திருநாமமாக இருப்பாயன்னு அப்படி உட்கார வச்சு இருந்த பிரதிஷ்டைக்கு பெயர்தான் சித்தர்கள் ஞானியர்கள் பிராண பிரதிஷ்டை செய்த விதமாகும். இப்போ இன்னொரு விஷயம், இது இப்படி ஒரு நிலையை கிரியாசக்தியில ஞானிகள் செஞ்சு இந்த தெய்வ சக்தியை கொண்டு ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இதே கிரியாசக்தி இன்னொரு வேலையை செய்யும். எப்படி செய்யும்னா, ஒரு அற்புதமான ஒரு போர்வையை போல ஒரு வடிவத்தை உருவாக்கி அதுல திடப்பொருள் சக்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சப்தஞான மந்திர ஒலிகளை கற்பித்து அந்த சக்தியை கொடுத்து எனக்கு நீ பாதுகாவலாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லி என் தலைக்கு மேல இருக்கணும்னு நான் சொன்னோம்னா என் தலைக்கு மேல அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். மழை விழும், ஆனா என் தலை நனையாது. வெயில் அடிக்கும், அந்த வெயில் என்ன சுடாது. புரியுதா? மழை மழையாகவே இருக்கும், ஆனா வெயில் வெயிலாகவே இருக்கும், ஆனா அந்த தலை நனையாது, சரீரம் நனையாது. எப்படி என்றால் இதுல இருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி அலைகள் அவைகளை என்ன செய்யும், அப்படி தடுத்து நிறுத்திக்கணும். அப்படி ஒரு ஆற்றலும் இருக்கு. அதுக்கு பேரும் ஞான சக்தி கிரியாசக்தி என்னும் நிலையில் உள்ளதுதான். இந்த நிலைகள்ல எதை அந்த கிரியா நிலையை உருவாக்கி அதுக்கு பிராணனை கொடுத்து அந்த 9 வகையான சப்தத்தை அசரீரியிலிருந்து கேட்டு அதுக்கு உயிர்ப்பித்து அதை இயக்குகின்ற ஆற்றலை பெற்ற ஒருவன் தான் சித்தன். அந்த ஒருவன் தான் ஞானி. புரியுதா? இந்த நிலைகள்ல தான் மக்களுக்கு சேவை செய்வது, தர்மம் செய்வது, மக்களுடைய மனதுக்குள் உள்மனதுக்குள்ள நல்ல எண்ணங்களை உருவாக்குவது. ஒரு நோயாளியா படுத்திருக்கான், அவனுக்கு இங்கிருந்து ஒரு ஆரோக்கியம் உந்த ஒரு சக்தியை கொடுத்து அவன் உடலுக்குள்ள புகுந்து வச்சு அவனை எழுப்பி நடத்தி கொண்டு வாயா அப்படின்னு கொண்டு வர வச்சிடலாம். புரியுதா? இதுதான் சித்தர்களுடைய அரிய சேவை, ஞானிகளுடைய ஒரு பெரிய சேவை. இதைத்தான் நம் முன்னோர்களும் செய்தார்கள், நாமும் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்யவும் இருக்கிறோம். இதற்கெல்லாம் தேவை மன உறுதி. எது? மன தூய்மை. என்ன மன தூய்மை? ஓயாம மன தூய்மைன்னு சொல்றீங்க. ஒன்றை நினைக்கின்ற பொழுது மற்றொன்றை நினைக்காது. புரியுதா? உன் மனசு ஒண்ணு நினைக்கும் போது இன்னொன்னு நினைக்காம பிடியா நிக்கணும். அதுக்கு பேர் தான் தூய்மை. அப்படி உன் மனதை நீ இறைவன் பக்கமே அப்படி தூய்மை ஆக்கி வச்சுப்பார், நீயும் அவனும் ஒன்னாயிருவ. அதுதான் மாசில்லாத மனம். இந்த மனநிலையை பக்குவப்படுத்தி தெளிவுபடுத்தி விட்டோம் என்றால் எல்லாரும் ஞானத்தை அடையலாம். பிறவி பயன் வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் முயற்சியாது செய்வோமே. எல்லோரும் நம் மனதை புண்ணியப்படுத்துவோம். மாசில்லாத மனதுக்குள் ஈசனை வர வைத்து என்னாலும் உயர்வாக வாழ்வோம் என்று சொல்லி இந்த ஞான மார்க்க சொற்பொழிவை அன்புடன் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாழ்க வணக்கம். மாளிகைப்பாறை கருப்பசாமி, மயில்வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவிடுகிற ஞான யோக முனிவர்களே சித்தர்களே, கருப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி நல்வாக்கு கொடுத்து சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு
கூப்பிடணும்ப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். திருநெல்வேலி காக்குவது யாருடா? கால் விட்டுறலாம். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை வகுக்காமல் தனி வழியில போக மாட்டானா, அப்ப சொல்ல மீற மாட்டானா. கால் வந்துட்டு வயசு எத்தனை பையனுக்கு? பொண்ணுக்கு வயசு எத்தனை? உட்கார். உன் பிள்ளையுடைய ஓலையை எடுத்து போய் பார்த்தேன். விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கழுத்துக்கு மேல் காது பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான ஒரு பிணி இருக்கு. அந்த பிணியினுடைய பாதிப்பால விரல்கள், கை கால்கள் வலிப்பு போன்ற ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிள்ளையை குணமாக்க முடியுமா? இதுக்கு மருத்துவத்தால் மருந்துகள் எல்லாம் சாப்பிட்டாலும் எனக்கு திருப்தியான ஒரு பதில் தெய்வம் மூலமா வேணும். அதை தெளிவு பண்ணி கொடுக்கணும், எதிர்காலம் பாதிச்சிடக்கூடாது, சரி பண்ணி தரணும்னு என்னட்ட கேட்க. கால் வந்துட்டு என்னப்பா முடியுமா? சரி நிறுத்திடலாமா? இன்னையிலிருந்து 38 நாட்கள் கழித்து வரக்கூடிய பௌர்ணமி, 30 நாட்கள் கழித்து வரக்கூடிய பௌர்ணமியில என்னைய அந்த குழந்தைய பார்க்க சொல்லு, கூட்டு வா. அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய அந்த இழுப்பு போன்றதை முதல்ல நிறுத்தி தாரேன். நரம்பை இயக்குவதற்கு வேண்டிய வழிகளை பண்ணித்தாரேன். 13 வயதுக்குள்ள அந்த பிள்ளை 4 மனிதரை போல நோயில்லாத பிள்ளையாய் பூர்வ மாணிக்கமாக நான் வாழ வச்சாரேன். கர்மசாமிக்கு 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 வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்செந்தூர் முருகனுக்கு வேண்டுதல் போட்டிருக்கேடா, நடந்துரும். சந்தோஷமா இருக்கா? ஆனந்தமாறு ஜெயிச்சு தரேன். அன்னதானம் சாப்பிட்டு போடா தம்பி, உட்கார். கருப்பசாமி, ஆமா, மதுரை மாநகர், மதுரை எல்லை, மதுரை. உனக்கு தெரியும், கடை வச்சிருக்கியா? கால் வந்துட்டு நல்ல கால் நோட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலை கொஞ்சம் வளமாக்க விடாம சில தடங்கல்களும் பிரச்சனையும் நடந்துவிட்டு, இதுல கடன்பட்டு மனவேதனைப்பட்டு நொந்திருக்க. ஆனா இதே கடையில நான் உத்தரவிட்டு உனக்கு லட்சுமி ராட்ச தாரேன், கடனை தீர்த்து தாரேன். இதற்கு இடையில ஒரு பிள்ளைய பிளைட்ல ஏத்தலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. கரெக்டா 6 மாதம் கழித்து தான் நடக்கும். அதுக்கு முன்னால ஏத்தனா வீட்டுல உட்கார்ந்து இருப்போம். என்ன செய்யலாம்? அப்ப கால் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான அடமானம் ஏதாவது வைக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதை வச்சு உனக்கு பணத்தை தரேன், அதை மீட்டியும் தரேன். கால் வந்து எல்லாமே செஞ்சு கொடுப்போம். நம்ம பிள்ளை தானே, இந்தாடா உங்களே வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். இந்தா கல்லா நிறைய பணமா சேரும். நிறைய கோழிகளை கொண்டு வித்துரு, அசத்திடுவோம் போ. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் அதலை, அதலை கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்திடும், காதலும் வாழ்வும் திறந்திடும். ஏண்டா கண்ட கண்ட பக்கம் திரிஞ்சா கையும் காலும் துண்டு துண்டா தொங்கும் படி நேர்ந்திடும். இன்னொரு தரம் காது. அருமையான பாட்டு பாது, சும்மா நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பிள்ளை வேணுமா, அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனை தீரணுமா, அல்லது சாமி அருள் வேணுமாடா? ஆம்பளை விடமாட்டான், விடாக்கண்ட பேர்ல. நீ எனக்கு தெரியும்லடா, ஏதாவது ஒண்ணுதான் இன்னைக்கு வர இருக்கு. என்னடா வேணும்? நான் உன்ன மாதிரி லட்சம் பேரை பார்த்துவேன். சாமி அருள் போல வேணும்ங்கயா? கால் ஒன்று. மனம் கனிந்தே நீ. எத்தனை பிள்ளைடா இருக்கு உனக்கு? யாருக்குடா பிள்ளை வேணும் இப்போ? மகளுக்கு. மகளுக்கு என்ன? அதெல்லாம் வருத்தப்படக்கூடாதுடா.
பிள்ளையை பெற்றவங்கள ரொம்ப பெருமையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இழுபட்டுக்கிட்டு வேதனைப்பட்டு வந்திருக்கான். இதை பெற்றதை விட நான் சும்மா இருந்திருக்கலாமேன்னு நினைச்சு என்னம்மா, உண்மையா இல்லையா? இப்படிலாம் நினைச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? பிள்ளை பெறுவது பெருசு இல்லடா, பகவானுடைய அருளால அதை ஆனந்தமா வாழ வைக்கிறது தான் பெருசு. புரியுதா உனக்கு? கால நேரம் வந்தாச்சு. முதல்ல சாமியை கூப்பிடுவோம். கால் வந்துட்டு வா. சொன்னா வலிக்கும். சாமிய சுமார் 9 ஆண்டு காலங்களாக ஒழுங்கா வரவிடாம கட்டி இருக்கிட்டாங்க. இப்போ அந்த சாமியுடைய அருளும் வேணும். கோயில் திருவிழா நடக்கும் பொழுது நான் அந்த சாமியை நினைச்சு விபூதி அள்ளி கொடுத்தா அது நடக்கணும். அந்த சக்தி வேணும்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தாப்பா, வீட்டுக்குள்ள சனி பகவானுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மகனே. அதனால வார்த்தைகளும் நல்லா இல்ல, பொருளாதார பண விஷயமும் நல்லா இல்ல. ஒரு பக்கத்து கால் வலி பொம்பளைக்கு வந்துகிட்டே இருக்கும். சரியா? எல்லாத்தையும் காப்பாற்றி தரேன், சரியாக்கி தரேன். 1.25 மாதம் பொறுமையாயிரு. அந்த சக்தி உன்னை வந்து அடையும். போ, சாப்பிட்டு போனா தம்பி. நல்லா கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் என் உடல்நிலை பாதிக்கப்பட்டது எப்படி? இவனுக்கு மூத்தவனா? அவனுக்கு குழந்தை இருக்கா? ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கிருஷ்ணான்னு பேர் வச்சியா? பிறச்சுடியா? இப்ப கால் வந்து கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், மன கவலைகள் தீர்ந்ததம்மா. தான் ஆடவில்லை என்றாலும் சதையாடுகிறது மகளே. அக்கா புருஷனா பாத்தியா? பாசம் இங்க வருது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் உள்ளத்தை கொஞ்சம் நேரம் வச்சுக்காடா. உன் உள்ளத்தை கொஞ்சம் நேரம் வச்சுக்காண்டேன். அது ஏன் அப்படி சொல்றேன்? நீ வந்து இளைஞன். என்ன, சாமி சாத்தா குறி கேட்கிற விஷயத்துல மனசு ஈடுபாடுற கொஞ்சம் குறைவு இருக்கு. 75% தான் உன் உள்ள என் பக்கத்துல இருக்குடா. 100 ஆக்கிக்கலாம். கால் விட்டுவா. 3.5 ஆண்டுகளுக்கு முன்பே வீட்டுல தீய சக்திகள் விளையாடி போட்டி பொறாமைகளின் காரணத்தினால் மாந்திரிகங்கள் போன்றவைகள் நடந்து அப்படி சின்ன சின்ன வார்த்தைகளா விளைஞ்சி டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகளா வந்து தொட்டு குழப்பங்கள் ஆகி எதிர்பார்க்காத வண்ணத்தில் நரம்பியல் ஹார்ட் சம்பந்தமான பாதிப்பு ஏற்பட்டுச்சா? இதுதான். அதே மாதிரி இப்போ தன்னுடைய நரம்பியல் சம்பந்தமான பிணி இருக்கு. அது இன்னும் எனக்கு பிரிய ஆகல. எனக்கு பிடிச்ச அந்த தீயது நீங்கிடுதா இல்லையா அப்படிங்கிற விளக்கம் எனக்கு தெரியணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உள் மனசுக்குள்ள இருக்கு. உண்மையா? ஒரு பத்திரம் இடம் சம்பந்தமான குழப்பத்துல உங்க மண்டை திணிச்சுக்கிட்டு எங்கன போலீஸுக்கு போயிருமோ, கோர்ட்டுக்கு போயிருமோ, இல்ல நாங்களே தீர்த்திடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. தம்பி, உனக்கு தொழில் சொந்தமான சிந்தனையில இதுவரை முயற்சி செய்து நீ நினைத்த லட்சியத்தை அடையற. அடுத்து நீ அதை நடக்கிறதுக்கு நான் துணையா இருப்பேன். ஆவணி 30 கழிஞ்சா நீ ஆனந்தமாயிருவ. உன் வீட்டுக்குள்ள நான் வந்து பார்த்தேன். வீட்டுக்குள்ள கருப்பசாமி ஒரு பக்கத்துல வாராரு, தாய் வீரகாளி ஒரு பக்கத்துல வாரா, மதுரை வீரன் சாமி உங்க குடும்பத்தை ஆனந்தமா காத்துக்கிட்டு இருக்கான். என்னம்மா? அப்படியெல்லாம் வீரத்தோட காத்த மதுரை வீரா, என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு எதுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறேன்? உனக்கு நான் என்னப்பா குறை வச்சேன் அப்படிங்கிற வேதனை உங்க மனசுக்குள்ள. அப்படித்தானடா? அதனால அங்க போனாலும் கூட திரும்பி பார்க்கறதுக்கு மனசுக்குள்ள வணக்கம் செலுத்துவேன். ஆனா போய் பார்க்கறதுக்கு உன் மனசு வர மாட்டேன். உண்மையா இல்லையாடா? இப்போ நான் போய் பார்த்தேன். உங்களுடைய குறைகளை நீக்கி ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி வழிவகுத்து தாரேன். வீட்டுக்குள்ள 8 சனிக்கிழமை எல்லார தீபமும் சனீஸ்வரனுக்கு வணங்கணும். நான் சொல்ற விதிமுறைகளை கடைபிடிச்சு தீபங்களை ஏற்றி வா. வெற்றியாக்கி இவனுடைய ஆத்ம ஜோதியை வலிமையாக்கி ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தந்தா போதும்லா. ஆக்கி தாரேன். வெற்றிமான கூடிய பிள்ளைக்கு அக்கிலி புக்கிலி சுவாமி கூப்பிடா.
பிரியை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு, வெற்றி வேல் முருகனுக்கு, ஆயுளுக்கு கண்டமில்லாம காப்பாத்தி வெற்றியாக்கி தாரேன். இந்த மகனே என்னாலும் உயர்ந்திருப்பாய், நோயற்று இருப்பாய். வேற என்னப்பா வேணும்? பேச வச்சுட்டாரு. இன்னும் 3 முறை என்னை சந்திக்கணும். 3வது முறை ஆனந்தமா பேச வச்சிருக்கேன். போன வாரம் வியாழக்கிழமை ஒரு பொம்பளைய பேச வச்சேன். தெரியுமா உங்களுக்கு? பேச வச்சோம்லாப்பா. போன வாரம் வந்த மக்களுக்கு யாரும் தெரியுமா? போன வாரம் வியாழக்கிழமை ஒரு அம்மாவை பேச வச்சாச்சு. அதனால 3வது முறை ஒரு பொழுது உன்னைய நான் பேச வச்சிருக்கேன். சந்தோஷமாக்கி தரேன். நல்லா இருக்குப்பா. பார்த்து போங்க. ஆத்திரப்படுறாங்க. தூக்கி விடு, தூக்கி விடுங்கப்பா. அதே மதுரை மாநகர் இன்று போலே என்றும் வாழ்க பக்கம் நின்றிருக்கும் குலமகளே, திருநிறை செல்வி மங்கையர்க்கரசி திருமணம் கொண்டாள் எளிதாக. நல்லா இருக்கலாம் பாட்டு. பாட்டு நல்லா இருக்கா? பாட்டு நல்லா இருக்கு சாமி. அந்த காட்சியை என் கண்ணால பார்க்க வேண்டாமா? அந்த விஷயத்தை நடத்த வேண்டாமா அப்படின்னு ஒரு உள்ளம். உண்மையா இல்லையா? அதுதான் இப்ப பேசியிருக்க மாப்பிள்ளை நல்ல வீட்டுக்காரங்க தான், நல்ல மனத்து உள்ளவங்க தான். ஆனா ஒரு சின்ன செக்கு வச்சு ஒரு டயத்தை எடுத்திருக்காங்களே, அது ஒருவேளை தட்டி கழிக்கிறதுக்கா இல்ல அந்த டயம் கழிச்சு உண்மையிலேயே வந்துருவாங்களா? எனக்கு மனதுக்குள்ள குழப்பமா இருக்க அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. கால் ஒன்று வரலாம். குங்குமம் நிறைவாக நெஞ்சம் நிறைய வாழ்த்துக்கள் ஏந்தி நல்லவன் ஒருவன் இங்கிருக்கு. நான் தான் உங்க வாழ்த்த தயாரா இருக்கிறேன். அந்த பகுதியில ஏன் கருப்பசாமி இவங்க எதுக்குப்பா அவங்க தான் வேணும்னு பிடிச்சு இழுக்காங்க? உங்க மனதுக்கு பிடிச்சிருக்கு ஒண்ணு, அவங்க விரும்புனாங்க, நாங்க விரும்புனோம். பிடிச்சிருக்கு. இது நாள் வரை தேடியதெல்லாம் அமையாம இது மட்டும் அப்படி பொருந்தி வந்தது மாதிரி உள்ளத்தாலும் ஜாதகத்தாலும் எண்ணத்தாலும் இலக்கணத்தாலும் தெளிவாயிடுது. அதை அப்படியே நடத்தி தந்துடணும்னு கேட்கீங்க. முடிச்சு தந்தா போதுங்களா? சற்று பொறுமையாக இருங்க. கண்ணை முடுங்க அப்போ 2 வரும். மனத்தை அலப்பாய விடக்கூடாது அண்ணாச்சி. கண்ணை முடுங்க. 1000 கேள்வி இருக்கும். நான் சொல்றதுக்கு மட்டும் கட்டுப்படுங்க. இந்தாப்பா தொடர்பு கொடுத்து விடுதேன், பேச வைக்கிறேன், நடத்துக்கிறேன். ஆவணி வரக்கூடிய சனிக்கிழமை பிறகு பேசியாச்சு. பொம்பளைய உங்களுக்கு சமாதானப்படுத்த முடியல. மனம் அடங்கி இருப்பாய் மகளே. வெற்றி ஆகியாச்சு. நல்லா அன்னதானம் சாப்பிட்டு போங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு காங்கேயம், காங்கேயம் காங்கேயம் காணாங்க. கண்ணிலே நீரதற்கு கூப்பிடுவோங்களா? ஏன் கவலைப்படணும்? வாதம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் அமைதியா இருக்கா? காலம் எல்லாம் அழு. எம்மாங்க வா, இங்க வா. இளையவை எங்க இருக்கான்? இருக்கானா? லவ் பண்ண சொல்லுவோமா நம்ம? அப்படியா? நல்ல பிள்ளையா இருக்கியம்மா. பூவும் பொட்டுமா புன்னகையோடு இரு. மகனை திருத்தி தரேன். வெளிநாட்டுக்கு போக மாட்டோம்ங்க. உள் மரத்துக்குள்ள வேற ஒருத்தைய விரும்புனா அப்படி புத்தி இருக்கும். பாப்போம் என்ன நடக்குன்னு. காப்பாய்த்தரப்போ வரலாம். காங்கேயம். காக்கா என் புத்தி அது மூக்கிலே உண்டு, கேட்ட கழுதையின் புத்தி அது காலிலே உண்டு, குரங்கு புத்தி அதன் குரலில் உண்டு. உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். போற வழியில மகாளி காளியம்மா ஒரு தெய்வமா நிக்கிறான். இருக்காளா உங்க இல்லையில? அதனுடைய இலையில பார்த்தேன் வேப்பஞ்சீலக்காரி முத்து மாறி.
ஆனந்தமாக அங்க போய் நான் சுத்தி பார்த்து எல்லையில பார்த்தேன். என்னைய கூட கருப்பசாமின்னு வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இப்போ 3.25 ஆண்டுகளாக உங்களுடைய நிலம் சொத்து சம்பந்தமான விஷயத்தில் மனக்குழப்பமும் போராட்டமும் சட்டத்தால் இடைஞ்சலும் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டி இருக்குமோ என்ற மனக்குழப்பமும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. உண்மையா இல்லையா? காலம் எந்திக்க முடியல உட்காரலாம். எந்திக்கிறாள் ஒன்று பெண்ணு கட்டு போச்சு. அதே போல 2 ஒரு பிள்ளைய பத்திய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள ஒரு சுமையா இருந்துகிட்டு நம்ம அதெல்லாம் சரியாக்கி உங்களை நல்லா வாழ வச்சுட்டு இருந்தா போதும்ல. பக்கத்துல வாங்க, பக்கத்துல பக்கத்துல. சொந்தக்காரன் ஒருத்தன் வந்து குடும்பத்துல உறவான வார்த்தைகளை உருவாக்கி பிரிவான பிரச்சனைகளை காட்டி கொஞ்சம் ஒரு பிரச்சனையை காட்டி குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. புரியுதா? இதையெல்லாம் தேர்ந்து தெளிவு பண்ணி தரேன். வேற என்னப்பா வேணும்? அவனுங்க கூட்டு வரணும், நான் பேச வைக்கணும். கருப்பசாமிக்கு திக்கி திக்கி கொஞ்சம் வாய விடுதான். அது நல்லா பேச வச்சுட்டா போதும்ல. இந்தா பேசுவான். ஏய் கால் வந்துட்டுவாங்க. கொடுக்கலாமா? இந்த கனிய அம்மன் கோயில்ல சூலத்துல குத்தி வச்சிரு. கரூர் பகுதி யாருப்பா? கரூர். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கு வண்டு நீ அல்லவோ. தன் பிள்ளையினுடைய மனவேதனையை கேட்க வந்தது யார்? கால் ஒன்று. சார் 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 ஒரு பாலத்துக்கு கீழோடி என் குதிரை போச்சு. அப்படி போன உடனே நிறைய பேர் தீர்த்தங்களா எடுத்துட்டு வராங்க ஒரு அம்மன் கோயிலுக்கு. நீ எடுத்தியா? எடுக்கணும்னு நினைச்ச எடுக்கலையே. நாங்கெல்லாம் இடிச்ச வாயங்க இல்லையா, அதான் நீ எடுக்கல. காலம் டீ வாங்கிதாங்கப்பா. என்னம்மா வேணும் உனக்கு? இப்போ கடனை தீர்த்து தரேன். வேற என்ன? பிள்ளைய பத்தி என்ன விஷயம்? காலம் விஷயத்தை என்ன? உன் பிள்ளை அந்த வீட்டை விட்டு மாறணுங்கிற நிலைமை இருக்கு. அப்படி மாறவில்லை என்றால் தற்கொலை என்ற முயற்சிக்கு போகக்கூடிய நிலைமை நடக்கும். புரியுதா? ஆனா அப்படியே நடந்தாலும் ஒரு பொய்ய சொல்லி உன்னை ஏமாத்திடுவாங்க. அதனால அங்க இருக்கவா, அவ அங்க இருக்காம இருக்கவா, அதுக்கு ஒரு வழியும் வேணும். என் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைக்கிறேன். சரிதானா? ஆனா அதுக்கு உரிமையானவனுடைய உள்ளத்தை சீர்திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதும்னா கண்ண முடியும். காப்பாத்தித்தாரேன், கடனை தீர்த்தாரேன். பணம் தந்திருக்கான் பாத்தியா? பெருகும். நல்லா இருக்கு. பக்கத்துல வா, வெற்றி அடைச்சுக்கோ. இந்த கனி வாங்கிக்க. அதே கரூர் எல்லை தன் தொழில் சம்பந்தமாக மன உபாதை அடைந்தது. என்னடா தொழில் பார்க்குற? கால் ஒன்று. நீ என்னடா பார்க்குற? நீ யாரு? எனக்கு வட்டிக்கு தரலடா. தம்பி பைக் வச்சிருக்கியா? யாரெல்லாம் கூட்டு போற? வண்டியில பின்னால ஒரு ஆளை எடுத்து கூட்டு போற. யாருடா அது? அப்படியா? கெட்டிக்காரன்டா. கால் வந்துட்டு வா. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாகனங்கள் சம்பந்தமான பைனான்ஸ், உன் கொடுத்த பணங்கள் வராம வேதனை அடைஞ்சி பிறந்துகிட்டு இருக்கு. தரானா? ஆனா உன் கூட இன்னொருத்தன் இருக்கிறானே, அவனுக்கு உனக்கு என்ன வாக்குவாதங்கள்? அவன்கிட்ட நீ எந்த ஒரு தொடர்புகளும் வைக்காத. ஒருத்தன் உன் கூட வந்து சேர்ந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி வருவான். அவன்கிட்ட தொடர்பு வைக்காத.
உனக்கு இழந்த பணத்தை நான் மீட்டி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? விவசாயம் நல்லா ஒன்றும் விளையாம ஒரு காடு விளையாதுடா. ஆனா ஒரு இடம் ஆபீஸ் மட்டும் நீ ஒரு இடத்த மாத்த வேண்டியிருக்கு. அதை நான் வெற்றியாக்கி உனக்கு தரேன், பணத்தை வாங்கி தரேன். இந்தா, சந்தோஷமா இரு. கண்ண முடிக்கா கொஞ்சம். வெற்றிவேல் முருகனுக்கு இந்த யார் கூடயும் பாட்டு ரசி சேராது. சந்தோஷமா புண்ணியமடை வாயப்பா. அதே பைனான்ஸ் சொந்தமான டாக்குமெண்ட்லாம் வச்சிருக்கான், குழப்பத்தில் இருக்கு. அங்க யார் சாமி கூட வந்த மாதிரி தெரியலையே. அதான் சொன்னேன். அவர் கூட வந்தாடா, இவர் கூட வந்தாடா. இவர் கூட வந்தவர், அவர் கூட வந்தவர். கால் வந்துட்டாடா வராரு. யாரு உனக்கு பின்னால ஒரு சித்தருடைய ஆசி வருத. சமாதிகள் எதுவும் கும்பிட போயிருக்கியா? போயிருக்கு. எங்க? சதாசிவம் நெருவூர் சதாசிவம். அவர்கிட்ட எதுவும் முறையிட்டு வச்சிருக்கியா? அவர் படம் வச்சிருக்கியா வீட்டுல? அதெல்லாம் ஒண்ணு முறையீடா கும்பிட்டு இருக்க. அவருடைய கிரேஸ், அந்த ஆத்மஸ்வரூபம் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை புரியும். இதுவரை உள்ளதுல உன்னுடைய எழுத்து வடிவத்துள்ள அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டுகள் இவைகள்லாம் போய் பார்த்தேன். ஆனா உன்னுடைய பணங்கள் எல்லாமே கொஞ்சம் நஷ்டமும் மனவேதனையும் பட்டிருக்கு. சில பேர்கள் வந்து கொடுக்கவே மாட்டோம்ங்கிற ஒரு நிலைமையிலெல்லாம் உன்னை வாட்டிக்கிட்டு இருக்காங்க. சட்டப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் உனக்கு வரக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கிற. இதெல்லாம் உனக்கு மாத்தணும், அமௌண்ட்டை வர வைக்கணும். இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன வேணும் உனக்கு? கால் வந்துட்டு அதுக்கு வழி இருக்காயா? இந்தாடா, தொழிலை வளமாக்கி தரேன், பெருக்கி தரேன், நிறைந்த பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா அன்னதானம் முடிச்சு போங்க. கருமசாமிக்கு சேலம்.